நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சல்லு கமாராயித்து முனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீங்களோ அவ்வாறு தொழுங்கள். தொழுவுற உங்க இஷ்டம் தொழக்கூடாது, நான் தொழுவேன், அதை பார்த்து தொழுங்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்து தொழுங்கிறாங்கன்னா, மெம்பர்ல ஏறாங்க ஒரு நாள், உயரமா இருக்கு மெம்பர், அதுல ஏறி நின்று கொண்டு பாருங்க நான் தொழ போறேன், உயரமா இருந்தா தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லி மெம்பர்ல ஏறி நின்று தொழுது காட்டுறாங்க. இந்த பாருங்க, நான் ஏன் மெம்பர்ல தொழுவேன் தெரியுமா? நான் எப்படி தொழுவுறேங்கிற வரிக்கு வரி உன்னிப்பா நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் மெம்பர்ல நின்று தொழுவுறேங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் நம்ம கற்று தந்தாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல அமர்ந்து இப்ப ஹனஃபி மذஹப்ல செய்றாங்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஹனஃபி என்ன பண்றாங்க? அத்தஹியாத்துல உட்கார்ந்துருவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல இப்படி உட்கார்ந்து அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி இல்லல்லாஹ்னு போட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டினீங்கன்னா 1 கோடி ரூபாய் தர்றேன். எவ்வளவு தர்றேன்? 1 கோடி வச்சுக்கிற அர்த்தம் கிடையாது, காட்ட இயலான்னு அர்த்தம். 1 கோடி வச்சுக்கிறாங்க, காட்ட இயல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டி இல்லல்லாஹ்னு போட்டாங்க, அப்படி போட்டா நீ போடணும். ரசூலுல்லாஹ் போட்டாங்க காட்ட இயலுமா? ரசூலுல்லாஹ் போடாத ஒரு காரியத்தை நீ செய்கிற, நீ எங்களை தடுக்கிறியா? ஷாஃபிங்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு ஏற்க மாறான், இவன் ஒண்ணு நேருக்கு போட்டி, இவன் இல்லல்லான்னு போடுறான்ல, போடும்போது ஒத்துக்குவா. அவன் அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி இல்லல்லான்னு போடுவான். ஷாஃபி என்ன செய்வாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீட்டுவாங்க. அவன் இல்லன்னு போடுறான்ல, நீ போட்டா நான் நீட்டுவேன், நீட்டுறாங்க. நீட்டி என்ன செய்வாங்க? வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. அது வரைக்கும் சும்மா உட்கார்ந்து இருந்தவங்க அத்தஹியாத்து ஓதி கொண்டு வரும்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு நீட்டி அத்தஹியாத்து முடிகிற வரைக்கும் இதே மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி வை, எப்ப வை? இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா காட்டி விட்டு வை. காட்ட இயலுமா? உனக்கு 1 கோடி, பாரபட்சம் கிடையாது. ஷாபி ஹனபிக்கு பாரபட்சம் கிடையாது. நீ ஷாபியாக்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்கு ரசூலுல்லாஹ் செஞ்சதா காட்டணும். அவர் சொன்னா எங்களுக்கு அவர் இவரெல்லாம் வஹி வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் மதிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்கன்னு காட்டு. இந்த பிரச்சாரத்தை சுத்தமா நிறுத்திக்கிறோம். நாங்களும் செய்யறோம், 1 கோடி ரூபாய் தர்றோம், ஆளுக்கு 1 கோடி ரூபாய், ரெண்டும் இல்ல. அப்ப நீங்க இருக்கு ஆதாரம் இல்ல, நீங்க இருக்கு ஆதாரம் இல்ல, இப்படி ஆற்றாங்க. ஆதாரம் இருக்கு. வாயில் இப்னு ஹுஜர் என்று ஒரு சஹாபி, அவர் ஹல்ரமௌத்ங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் அங்கிருந்து எதுக்கு வர்றாருன்னா, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு உன்னிப்பா கவனித்து அதை போய் நம்முடைய சமுதாயத்துக்கு சொல்லணும், அதுக்குன்னு வர்றார். அவர் வந்தது எதுக்கு? சும்மா தற்செயலா வந்தவர் இல்ல. ஹல்ரமௌத்ங்கிற ஊர்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்து உன்னிப்பா கவனிக்கிறார். ஒவ்வொரு அங்கத்தையும் அசைவையும் எவ்வளவு தூக்குறாங்க, எங்க கொண்டே வைக்கிறாங்க, குனிம்பு என்ன செய்யறாங்க, இவ்வளவையும் பார்க்கிறாரு. அதை வர்ணிச்சுட்டு வரும்போது சொல்றாரு, அத்தஹியாத்தில் அமர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 விரலை மடக்கினார்கள். இடது கையை இடது தொடையில வச்சாங்க, வலது கையை வலது தொடையில வச்சாங்க. வச்சுட்டு இந்த 2 விரல்களை கடைசி இருந்து மடக்கினார்கள். நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் வளையம் அப்படி ஆக்கினார்கள். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ரவுண்ட் பண்ணார்கள். ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருந்தா நான் பார்த்தேன், எங்க அண்ணால பார்த்தேங்கிறார். கேட்டா ஒரு ஆள் தானே சொல்றாரு. ஆமா, உனக்கு ஒரு ஆள் சொல்லல, ஒரு ஆள் தான் சொல்றாரு. நீ செய்யற காரியத்துக்கு அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு விட்னஸ் இல்லாம நீ கற்பனையில செய்யற. நான் கேட்டா பதில் என்ன? ஒரு ஆள் தானே சொல்றாரு. ஒரு ஆளாச்சும் சொல்றாருல, ஒரு நபி தோழர் சொல்றதை ஏத்துட்டா இப்ப என்னங்கிற? நீ உனக்கு 10 நபி தோழர் செஞ்சாங்கன்னு காட்டுது, ஒண்ணு விட்டுருவோம். நீங்கள் செய்யற அமலுக்கு ஒரு நபி தோழரும் சாட்சி இல்லை. நீங்களா தத்துவம் சொல்லி தெரியுறீங்க. நாங்கள் செய்யற செயலுக்கு நபிகள் நாயகத்தில் ஆதாரம் இருக்கிறது. அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு தான் நாங்க தொழுகிறோம். நீங்க என்ன வேண்டாலும் நினைச்சிட்டு போங்க. இது ஆட்டின ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஏன் ஒரு மாதிரியா தெரியுது? புதுசா ஒண்ணு வரும்போது ஒரு மாதிரியா தெரியும். உலகத்துல எதுவுமே உங்க ஊர்ல எல்லாரும் வந்து ஜட்டி போட்டு நிக்கிறான், கோமணம் மட்டும் கட்டிட்டு இருக்கான். நான் ஒரே ஒருத்தன் வேட்டி உடுத்திட்டு வர்றேன், என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் கோமணம் கட்டிட்டு வைங்களேன், நான் மட்டும் வேட்டி உடுத்திட்டு வந்தேன், வேட்டி உடுத்திட்டு போறேன். அதுக்கு ஏன் அப்படி செய்றீங்க? எல்லாரும் கோமணம், எல்லாரும் நிர்வாணமா இருக்கான், ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு போறான், அவனை கிண்டல் பண்ணுவாங்க. இங்க வர கோமணம் கட்டிட்டு போறான், இவன் நிர்வாணமா இருக்கிறான். அது ஏன் உங்களுக்கு விகாரமா தெரியுதுன்னு கேட்டா, நீங்கள் சுன்னத்தை விட்டுட்டீங்க. எல்லாரும் செய்யாத ஒண்ணு அப்படி செய்யும் பொழுது ஒரு மாதிரியா தெரியுது. ஒரு 4 நாளைக்கு ஒரு மாதிரியா தெரியும், 10 நாள் அப்படி விட்டு முடியுங்களா, தன்னால பழக்கத்துக்கு வந்துடும். இதனால எங்க தொழுகை பாதிக்குது, உங்க தொழுகை பாதிக்குது. நீங்க பன்றியில தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தவன 2 ரகாத் லேட்டா வருவான், அவன் எந்திரிச்சு நிப்பான், அவர் துவா அல்மாரபுல அப்படிம்பாரு, இவன் தொழுக முடியாது. இதுக்கு என்ன பண்றது? இப்ப ஜமாஅத் தொழுகை போறீங்க இல்லங்க, 2 ரகாத் லேட்டா போறீங்க, சலாம் கொடுத்தா தொழுகிறீங்க,
அஜத் என்ன பண்றாரு, ரப்பனா லனா அம்புசனா அப்படிங்கிறார். இவனுக்கு ஓதவும் முடியல, கொஞ்சம் என்ன ஓதுன்னு தெரிய மாட்டேங்குது. தொழுவுறால கெடுக்கிறியப்ப, இதை விட மோசமா இது. ஏன் வரல நாட்டினா நீ பாட்டுக்கு கண்ணை மூடிட்டா ஒண்ணும் தெரியாது உனக்கு. நீ காதை மூடி பஞ்சா வச்சுக்கிற முடியும். நீ ஓதுறது என் தொழுகையை பாதிக்குது, அதெல்லாம் செய்வாங்களாம். என்னைய பாதிக்குது, நான் என்ன செய்யறது? உன்னை பாதிக்கிற நீ செஞ்சுட்டு போ, பாதிக்காது. நீனு இப்படி செஞ்சுட்டா பாதிக்குமா? என்னை பாதிக்கல, நீனு சுண்ணத்தை கடைப்பிடி பாதிக்காது. நீ சுண்ணத்தை கடைப்பிடிக்காம இருந்து பாதிக்க நான் என்ன பண்றது? சுண்ணத்தை கடைப்பிடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னபடி தொழுது சொர்க்கத்துக்கு போங்கப்பா. இதான் மேட்ரு. அதனால நம்ம என்ன சொல்றோம் விளங்கிக்கிறங்க. நாங்கள் புதுசா ஒண்ணுமே சொல்லல. நாங்க சொல்ற குர்ஆன் புதுசா உண்டாக்கி இருக்கோம். அந்த குர்ஆனை நீங்க எதை குர்ஆன் சொன்னீங்களோ அதான் எங்களுக்கும் குர்ஆன். நீங்க ஹதீஸ் புகாரிக்கு நாங்க புதுசா போன வருஷம் அடிச்ச மாதிரி நீங்கள் எதை புகாரி வச்சுக்கிறீங்க அதான் எங்களுக்கும் புகாரி. நீங்க எந்த ஹதீஸ மாசால முஸ்லீம்ங்கிறீங்களோ அதான் எங்களுக்கு முஸ்லீம். நீங்க அரபியில வச்சு சாம்பிராணி போக போட்டீங்க, நாங்க தமிழ்ல மக்களுக்கு சொல்லி வழி நடத்துறோம். இதான் டிஃபரெண்டே தவிர வேற என்ன. குர்ஆன் பார்சல் பண்ணி ஓதிக்கிட்டு இருந்தீங்க, இறந்து போன ஆளுக்கு பார்சல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பிசினஸுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்க. நாங்க ஓதுங்க சிந்திங்கன்னு சொல்றோம். ஆக நாங்கள் சொல்றது இவ்வளவுதான். இது வெளியே சொல்லிட்டு இருக்கலாம். என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லலாம். பேர் வைக்கிறது பாத்தியா, கல்யாணத்துல போய் எல்லாத்திலும் கல்யாணத்தை கூட இவர் தான் பண்ணி வைப்பார். இவர் மக்களை நான் உனக்கு நீ என்ன பண்ணி தர்றது? பெத்த பண்ணி தர மாட்டானா? இடையில அதுலயும் புரோக்கர் ஆகிக்கிறார். குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, நீ வைக்க, நான் வந்து வைக்குவேன். இவர் பேரை கொண்டு வச்சுட்டு போவான். வைக்கிறது கொண்டாந்து பேரை சொல்லி கூப்பிட வேண்டியானுங்க. ஒரு குழந்தை பிறந்தா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் எப்படி கூப்பிட்டாங்க? யா அல்லாஹ், நான் ஒரு பிள்ளையை பெத்துட்டேன், என் பிள்ளைக்கு மரியம் பேர் வச்சுட்டேன், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இதான பேர் வைக்கிறது. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்யணும்? யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு அப்துல் கான் பேர் வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு பாத்திமான் பேரை வச்சுட்டேன், பாத்திமாவை நல்ல சாலியான நல்லடியார் ஆக்கி வை, முடிஞ்சு வச்சுக்க பாத்திமான்னு கூப்பிடு. அங்க இருந்து வருவார், பேர் எடுத்துட்டு வர வைக்கிறது. அவர் பேர் வைக்க வர்றாங்க, அதுக்கு ஒரு நாள் பாத்தியா, அதுக்கு ஒரு செலவு, இப்படி எல்லாத்தையும் நாசுக்கு பெருசு இதுக்கெல்லாம் பண்றாங்க. வயசுக்கு வந்துட்டா அதுக்கு பாத்தியாங்க பூ பெய்தல் விழா, புனித நீராட்டு விழா, இப்படி எல்லாத்தையும் மார்க்கத்தை நாசுக்கர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நாங்கள் சொல்வது என்னன்னு கேட்டா, டைமே முடிஞ்சு வச்சு பாருங்க, கேள்வி கூட டைம் இல்ல, ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கேள்வி சொல்லணுங்கிறதுக்கா கொஞ்சம் டைம் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? குர்ஆன்ல உள்ளபடி உங்க வாழ்க்கையை நடத்துங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடத்துங்க. நாங்களே சொன்னாலும் குர்ஆன்ல இல்லாம சொன்னா கேட்காதீங்க. நாங்களே சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணு ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க செய்யுங்க. நீ யாருன்னு கேட்கணும். நீ யார்? அல்லாஹ்வா? நீ என்ன ரசூலா? ஆதாரம் சொல்லு. குர்ஆன்ல இருக்குதா அது சொல்லு. எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இருக்கிறத எடுத்து சொல்ற வேலை தான் உலமாக்களுக்கு இருக்கிறத, கையில மடியில போட்டு சொல்ற வேலை கிடையாது. உலமாக்கு என்ன வேலை இருக்குது? இந்த இருக்கு. அஜர்த்திட்ட போய் அஜர்த்து ஒண்ணு சொல்லுவார். அஜர்த்து பராத்து நோம்பு வைக்கணும் பாரு. அஜர்த்திட்ட போய் அஜர்த்து பராத்து நோம்பு நீங்க ஆதாரம் இருக்கா? என்கிட்ட ஆதாரம் கேட்கறியா? சரி, யார் ராமகோல்ட்ட கேட்குமா? உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறேங்கிறேன்? அத்தவான்கிட்ட போய் கேட்க முடியும். அஜர்த்து பராத்து நோம்புங்கிறீங்கள, ஆதாரம் இருக்குதா? என்கிட்ட கேள்வி வைக்கிறியா? உன்கிட்ட தான் கேட்க முடியும். நீ தான் படிச்சேங்கிற, நீ தான் 7 வருஷம் படிச்சிருக்க, சொல்லுன்னு கேட்கிறோம். ஆதாரம் தான் சொல்லி தொலை, இல்லைன்னு இல்லைன்னு போட்டியானுங்க. ஏன்டே கேள்வி வைக்கிற? இதான் பதில். அவர் நாசுக்கேடு பண்ணி வச்சிருக்காங்க. உலமாக்கள் திருந்துங்க. எங்களுக்கு உங்க மேல பதம் பரிதாபப்படுறோம். அதுக்கு இன்னொரு சொல்லி போடுறாங்க உலமாக்களுக்கு. அதாவது உங்கள் வருமானம் குறித்து தப்பு பிரச்சாரம், ஏன் வருமானத்துக்கு தப்பு பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு தப்பு பிரச்சாரம் பண்ணல அவனுங்கதா. என் வருமானம் என்ன, என் சொத்து என்ன, என் ஊர்ல போய் கேட்டா தெரியும். இது எவன்டி போய் சொல்லி ரெக்கார்டு வாங்க தேவை கிடையாது. வழங்குதா? அப்படியே இருந்தாலும் நான் வந்து எனக்கு உழைக்க தெரியும். எனக்கு எல்லா தொழிலும் தெரியும், வியாபாரம் பண்ண தெரியும், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரியும், மீடியாவுடைய தெரியும். படிக்காமலே நான் கம்ப்யூட்டர்ல A to Z என்ன செய்வேன், ஆபரேட் பண்ணுவேன். வீடியோ சீடியோவை கன்வெர்ட் பண்ணுவேன், டிசைன் பண்ணுவேன், டிடிபி டைப்ரைட் பண்ணுவேன். எனக்கு எல்லா தொழிலும் எனக்கு தெரியும். இந்த நேரங்கள் போக எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு. கத்தம் ஓதி மார்க்கெட்டு சம்பாதிக்க மாட்டேன். சம்பாதிப்பேன், பணக்காரன் ஆகுவேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு நேரம் ஒதுக்குறதுனால சம்பாதிக்க முடியல. சோத்துக்கு சம்பாதிக்கிறேன். அதிகம் சம்பாதிக்க நினைச்சது கொஞ்சம் ஒதுக்குனா சம்பாதிக்க இயலும். என் வருமானத்தை யாரும் கேள்வி கேட்கலாது. எந்த இயக்கத்தில் நான் இருந்தா கூட அதனுடைய நிதி ஆதாரங்களை நான் கையாளவே மாட்டேன். எந்த இயக்கத்தில் நான் இருந்தாலும் கூட பண வரவு செலவு பொருளாளராகவோ மற்ற பணத்தை வாங்குகிறவனாகவோ அப்படி ஒரு காலம் நான் இருந்தது கிடையாது. பணத்தை தொட்டது கிடையாது. என்னோடு என்னுடைய எதிரிகளும் பண விஷயத்தில் என்னை எவனும் குறை சொல்ல முடியாது. 10 காசை சொல்ல வந்து வாங்கின கடனை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவனை ஏமாத்தினான்னு சொல்ல முடியாது. இவன் வந்து பொது காசை தின்னுட்டான்னு சொல்ல முடியாது. என்னுடைய 25 வருஷ காலத்துல 50 காசு எடுத்தேன்னு எவனும் நாக்குல பல்லு போட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டா நான் காசு விஷயத்துல நெருப்பா தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நீங்க எங்க வீட்டுல விசாரிச்சா தெரியும். ஊர்ல உள்ள எங்க ஊர்ல அத்தனை பேர் சொல்லுவாங்க சாட்சி. எங்க ஊர்ல போய் கேட்டான்னு செய்வாங்க, அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அது இருந்து போகுது.